திருமணம் தாண்டி ஒரு கள்ளக்காதலில் ஒன்றா இருக்கிறத சம்பவ இடத்துலேயே பார்த்துருக்காரு. பார்த்தோன்னே இவர் என்ன செய்யறாரு, அதுக்கு மேலே போகாமல் நேராக கீழே இறங்கி வந்து அந்த ஸ்டெப்ஸு பக்கத்தில் கத்தி மம்பட்டிலாம் போடுறது வேலைக்கு போகிறது தானே, அதில் கத்தி எடுத்துகிட்டு வாட்டமாக போய் ஒரே போடு. ஃபஸ்ட்டு தங்கராசு, 2வது அவங்க மனைவி. இந்தியா பூரா ஒரு டேட்டா எடுத்தாங்க, கள்ளக்காதலில் எந்த ஸ்டேட்டு ஃபஸ்ட்டுன்னு. தமிழ்நாடு ஃபஸ்ட்டு. தமிழ்நாடு தான். ஆமாம். 2வது மத்திய டெல்லி, 3வது ஹரியானா. இதில் ஃபஸ்ட்டு கள்ளக்காதல். எந்த மாவட்டம்? காஞ்சிபுரம். அது தலையை தூக்கொண்டு எங்கேயாவது ஒரு காவாகவாயில் போட்டு, எங்கே காவாய் மீன்ஸ் கால்வாய், ஒரு டஸ்ட்டு உள்ள இடத்துல, இந்த கூவ மாதிரி இடத்துல போட்டு தலையை தேட விட்டவங்களாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ட்ரையல்னு ஒன்று நடக்கணும்ல, அப்போ யார் பண்ணால் நீங்கள் ஒரு ஆள் தான் பண்ணீங்களா, 2 பேர் பண்ணாங்களா, இதெல்லாம் ஃபர்தர் போலீஸ் இப்போ விசாரிக்கிறாங்கல்ல, அதில் தானே தெரியும். யாரோ பண்ணிட்டு கூட ஒரு இன்னசென்ட் குழந்தை நீ கேஸை ஏற்றுக்க, அப்படி கூட தள்ள கட்டி விடலாம்ல. கண்டிப்பாக பல ஆஸ்பெக்ட் இருக்குது. நீங்கள் ஒரு தேடுக்குள்ள கிரைமில் வந்து இப்படிதான் சொல்லவே முடியும். இல்லை, இறந்தவரோட ஒய்ஃப் கூட ஆள் வச்சு பண்ணியிருக்கேன், நான் பண்ணுறேன், நாங்கள் ஆள் வச்சு பண்ணுறோம், நீ கேஸை மட்டும் ஒத்துக்க கொலைஞ்சி அப்படின்னு கூட டீல் பேசியிருக்கலாம்ல. அதெல்லாம் விசாரணைலாம் தெரியும். அதே அங்கே இருந்து ஐஸ் பாக்ஸ் வைக்கணும், கொண்டாந்து ஒரு இடத்துல சேர்க்கணும், 2யும் மெர்ஜ் பண்ணணும், 2 தலையும் மெர்ஜ் ஆகணும். தலை கிடைக்கலன்னா கேஸை கமிஷனே வாங்க முடியாது. சார் வணக்கம் சார். சார், இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த கொலஞ்சின்ற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி கள்ள தொடர்பில் இருக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த நபரையும் அவங்க மனைவியும் வெட்டி கொலை பண்ணியிருக்காரு சார், 2 கொலை பண்ணியிருக்காரு. இந்த கேஸை பற்றி சொல்லுங்கள் சார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த டபுள் மர்டர், இது வரைக்கும் டபுள் மர்டர் நிறையா பார்த்துருக்கோம். ஆனால் இது கொஞ்சம் விசித்திரமான டபுள் மர்டர் இல்லைன்னா தலையை எடுத்துகிட்டு போனது தான். இதில் வேறு ஒன்றும் நிறையா விஷயங்கள் நடந்தது. இவர் ஒய்ஃபு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் கொலஞ்சி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் மலைக்கோட்டாலம் பகுதியை சேர்ந்தவர். சாதாரண கூலி தொழிலாளி, கொளுத்து வேலை, மேஸ்திரி வேலை செய்கிறவர் தான். இவர் ஆல்ரெடி ஏற்கனவே மேரேஜ் ஆகியிருந்திருக்கு. அந்த ஒய்ஃப் பிரிஞ்சு போயிட்டாங்க. மறுபடியும் 2வதாக லட்சுமிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிறார். அதில் 3 குழந்தைகள்லாம் அவங்களுக்கு இருக்குது. சும்மா சாதாரண டெய்லி வேலைக்கு போய்ட்டு ஒரு சாதாரண ஃபேமிலி, பேசிக் ஃபேமிலி தான். அப்போ லட்சுமி என்ன செய்கிறாங்க, அவங்க தங்கராசுன்னு சொல்லி அதே பகுதியில் உள்ள ஒருத்தரோட கள்ளத்தொடர்பில் ஈடுபடுறாங்க. இவர் குழந்தை என்ன செய்கிறாரு, வான் பண்ணுறாரு லட்சுமிகிட்ட, நம்ம கிராமமாக இருக்கும், அதெல்லாம் தவறு, இதெல்லாம் ஏற்கனவே ஒரு வாழ்க்கையை நீ சேமிக்காமல் போயிட்டு மறுபடியும் 2வது வாழ்க்கை நீ இதே மாதிரி பண்ணுற, குழந்தைங்கள்லாம் இருக்குது, இது தவறு, கை விட்டுருதுன்னு சொல்லி நிறைய முறை இது சம்பந்தமான பிரச்சனைகள் அவங்களும் போயிட்டு இருந்திருக்கு. பட் லட்சுமி தங்கராசு இதை காலையிலேயே வாங்குறது இல்லை. ஒரு வேலைக்கு அங்கிட்டு போகணுன்னு இங்கிட்டு வந்துடுறது தங்கராசு வீட்டுக்குள்ளே. இது இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே 9ஆம் தேதி இரவு இவர் வீட்டுக்கு வந்து படுத்துட்ருக்காரு. யார்? தங்கராசு. படுத்து தூங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா முடிச்சு பார்த்துருக்காரு. சந்தேகம் தான் வந்துருச்சு இல்லை, அப்புறம் கொஞ்சம் வாட்சிக்கிலே தானே இருப்பாங்க. போய் பார்த்துருக்காரு, மனைவி இல்லை பக்கத்தில். மனைவி இல்லைன்னு நைஸ் கதை திறந்து வெளியே வந்து பார்த்துருக்காரு, வெளிலையும் காணும். மாடியில் பேச்சு சவுண்டு கேட்டோன்னே மொட்டை மாடிக்கு போகிறார். ஸ்டெப்ஸில் கவர்மெண்ட் வீடு கட்டி கொடுத்தாங்களா, அந்த வீடு தான், சின்ன வீடு தானே. மேலே ஏறி போகிறார். மேலே ஏறி அந்த ஒரு குறிப்பிட்ட பொசிஷன் போடணும், அந்த கைப்பிடிச்ச ஒரு பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத, திருமணம் தாண்டி ஒரு கள்ளக்காதலில் ஒன்றா இருக்கிறத சம்பவ இடத்துலேயே பார்த்துருக்காரு. பார்த்தோன்னே இவர் என்ன செய்யறாரு, அதுக்கு மேலே போகாமல் நேராக கீழே இறங்கி வந்து அந்த ஸ்டெப்ஸு பக்கத்தில் கத்தி மம்பட்டிலாம் போடுறது வேலைக்கு போகிறது தானே, அதில் கத்தி எடுத்துகிட்டு வாட்டமாக போய் ஒரே போடு. ஃபஸ்ட்டு தங்கராசு, 2வது அவங்க மனைவி. 2 பேரும் டபுள் மர்டர் அட் அ டைமில் அடிச்சுட்டு நேராக ஒரு பெரிய கட்டப்பை எடுத்திருக்காரு. கட்டப்பைக்குள்ளே பாலித்தீன் பேப்பர் ஒன்று வச்சு, ஏன்னா ரத்தம் துறன்னு ஊற்றும்ல, கழுத்தறுத்த எவ்வளோ ரத்தம் ஊற்றும், 2 இதையும் பாலித்தீன் பேப்பர் எடுத்து நல்லா, அதெல்லாம் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இதெல்லாம். உதறிட்டு போட்டிருக்காரு. உதறிட்டு தொடச்சிட்டு கழுத்தை துணியால் வச்சு நான் இறுக்கி தொடச்சிட்டு அந்த துணியையும் உள்ளே போட்டு 2 தலையும் போட்டு அது மேலே துணியை வச்சு இங்கே 150 கிலோமீட்டரு கள்ளக்குறிச்சி வேலூர் போனோம். 150 கிலோமீட்டரு பயணம் பண்ணி நேரம் வேலூர் ஜெயிலுக்கு போயிருக்காரு. 10ஆம் தேதி காலையில். 10ஆம் தேதி காலையில் போனோன்னே வேலூர் ஜெயிலில் போய் இதுமாதிரி நான் ஜெயிலில் போடுங்க என்ன, அவருக்கு தெரிஞ்ச இன்னசென்ஸ் அவ்வளோதானே. வேலூரில் தான் ஜெயில் இருக்குங்கிறது, அவரோட கள்ளக்குறிச்சியிலே ஜெயில் இருக்குது. வரஞ்சேரம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. அங்கேயே கூட போய் சரண்டர் ஆகிருக்கலாம், ஒரு விஓட்ட போய் சரண்டர் ஆகிருக்கலாம், தாசில்தார்ட்டே சரண்டர் ஆகலாம், கோர்ட்டில் சரண்டர் ஆகலாம். அதெல்லாம் எனக்கு தெரியல. ஜெயிலில் நேராக போனால் போட்டுருவாங்க, அவ்வளோதான் இவரோட நாலேஜ். இதை பொறுத்தவரையிலையும் திட்டமிடுதல வேறு எதே கிடையாது. அந்த சடன் ப்ரொவிஷன் திடீர்னு எமோஷனில் நடக்கிறது. நேரம் போடுங்க. அவங்க ஜெயிலர் இருந்து அப்படியெல்லாம் போட முடியாது அவங்களால. அப்படிலாம் நாங்கள் போட முடியாதுங்க, என்ன மேட்ரு சொல்லுங்கள் அப்படின்னா. இது மாதிரி என் பொண்டாட்டி என் கள்ளக்காதலில் தங்கராசிங்க கொண்டுட்டேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் எங்கே, அது நீ வேற கொண்டுட்டியா அப்படின்னு கதை கேட்டுட்டு இருக்குள்ளேயே, ஆமாங்க கொண்டு எடுத்துகிட்டு வந்துட்டு தலையை திருத்தி 2 தலையை பணங்கா மாதிரி காமிச்சோன்னே
தடி தூக்கி அடிச்சு போட்டுருக்கோம். அவங்களுக்கு ஜுரம் வந்திருக்கும். யாரு பார்த்தா எப்படிங்க இருக்கு? தலை 150 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணா அந்த அந்த இதுலேருந்து வர்ற ஸ்மெல்லு அது ஒரு மாதிரி ஆயிருக்கும். கொல நைட்டு பட்டினது நைட் டிராவல் தானே பண்ணியிருக்காரு. அப்போ அது மாதிரி அது மீட்டே ஒரு மாதிரி ஆகிடும். அது அந்த இடமே ஒரு மாதிரி ஆகிடும். அவங்க ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகி அப்புறம் பாகாயம் போலீஸ், அதான் அந்த லிமிட்டு, ஜெயில் இருக்க லிமிட்டு போயிருக்கீங்களா? துறப்பாடி வழியாக போகணும். ஓகே சார். ஆமாம், அது அந்த தனியாக போகும். அது பாகாயம் அப்படி போனால் திருவண்ணாமலை போகலாம் நினைக்கிறேன். அந்த ரோட்டில் அந்த போலீஸுக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, இங்கே வாங்க, இங்கே ஒரு 2 பேர் தலையை எடுத்துகிட்டு வந்துருக்கு, 2 தலையை எடுத்துகிட்டு வந்துருக்காரு, இங்கே வாங்க முதல்ல. அவங்க வந்து பார்த்துட்டு, ஓ என்ன அது எங்கே தலை கொண்டாந்து கட்டுறீங்கன்னு அவங்க அப்படி தான் நினச்சிருப்பாங்க. நம்ம தேவையில்லாத வேலை எங்களுக்கு இது அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்க நேராக ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் அவங்க விசாரணை அவங்க மேற்கொள்கிறாங்க. யார்? பாகாயம் போலீஸ் விசாரணை மேற்கொண்டு பல கோணங்களில் கேட்குறாங்க, என்ன தான் நடந்து சொல்லு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் அப்படியே சொல்கிறார். என்னால் அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல, ஜீரணிக்க முடியல. இதை பார்த்தோன்னே நேருக்கு நேர் பார்த்தோன்னே அரசு புரசெல்லாம் அவங்க சொல்லி இவங்க சொல்லி நான் காதில் வாங்கிட்டு இருந்தேன். நேராகவே நான் பார்க்கக்குள்ள என்னால் அதை டாலரேட் பண்ண முடியல. எல்லாம் ஊர்க்காதல் சொல்லியிருப்பாங்க, கிராமம் தானே, கிராமங்கள்ல இது மாதிரி அந்த மாதிரி தகவல் சொல்லியிருப்பாங்க. அவங்க பார்த்து இவங்க பார்த்துக்கிறத விட நேருக்கு நேர் பார்க்கறதுங்கிறது அது ஒரு மாதிரியான எமோஷனலை கண்டிப்பாக தரும். ஏன்னா அவரை பார்க்க சொல்லவே தெரியுது சார், அவருக்கு ஒரு 50-55 வயசு இருக்கும். அவங்கள அந்த லேடிக்குமே லட்சுமிக்கே 50 வயசுக்கு மேலே தான் தெரியுது எனக்கு பார்க்கல. ஏன்னா அந்த வயசுல ஒரு ஆதங்கத்துல அப்போ கொலை பண்ணிடுறாரு, இந்த மாதிரி நம்ம ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்றது. அதே சமயம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து அந்த மாடியில வந்து டெட் பாடி 2 இருக்கு, தலை இல்ல அப்படின்னோடனே அக்கம் பக்கத்துல இருக்கவங்களா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. கிராமத்துல மாடி பார்த்து பக்கத்து மாடில இருந்து தான் தெரியும். அடுத்த நாளுக்கு காலைல விடிஞ்சா காக்கா குருவி சுத்தம்ல தம்பி, பாடி கிடந்தா காக்கா எல்லாம் வந்து இழுக்கும், கொத்தி இந்த இடம் ஓப்பன் ஆயிடுதுல உங்களுக்கு, இந்த இடம் ஓப்பனா எல்லாமே ரிட்டர்ன் ஆரம்பிக்கும் உங்களுக்கு. காக்கா குருவியெல்லாம் சத்தம் போட்டிருக்கோம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அது பக்கத்தில் பார்த்துட்டு போலீஸுக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து பார்த்துட்டு இதில் ஒன்றும் விசாரணைக்கே வேலை இல்லை, பக்கத்தில் உள்ளவங்க ஈஸியாக சொல்லிட்டாங்க, குழஞ்சி தான் பண்ணியிருக்கணும், வேற யாரும் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு. குழஞ்சியை தேடலான்னு மூவ் பண்ண உள்ளேயே பாகாயம் போலீஸ் வந்து இங்கே வர்றாங்க. யாருக்கு? வரஞ்சாரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இங்கே குழஞ்சின்னு ஒரு அக்யூஸ் இங்கே வந்திருக்காரு, கள்ளக்குறிச்சியில் எதிராக 2 கொலை பண்ணிட்டு தான் சொல்கிறாரு, மலைக்கோட்டாளத்தில் உண்மையா அப்படின்னா, ஆமாம் அங்கே பாடி இங்கே செக்யூர் பண்ணிட்டோம், தலை இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, 2 மேட்ச் பண்ணி தான் வழக்கு நடத்தணும். இங்கே பாடிக்கு போஸ்ட்மார்ட்டம் அனுப்புகிறாங்கல்ல, அங்கேருந்து எஸ்கார்டு போட்டு தலையை இங்கே அனுப்புவாங்க. எங்கள் கள்ளக்குறிச்சி ஜிஹெச் கூட, ஜிஹெச்சில் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் ஜிஹெச்னா கள்ளக்குறிச்சி, அங்கே அனுப்புவாங்க பாடியை. 2யும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு மேட்சிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியதான். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த கிராமங்கள்லையும் சரி சிட்டிலையும் சரி இந்த கள்ள தொடர்பு இதனாலே நிறைய கொலை நடக்குது இல்லையா சார்? இந்தியா பூரா ஒரு டேட்டா எடுத்தாங்க, கள்ளக்காதலில் எந்த ஸ்டேட்டு ஃபஸ்ட்டுன்னு. தமிழ்நாடு ஃபஸ்ட்டு. தமிழ்நாடு தான். ஆமாம். 2வது மத்திய டெல்லி, 3வது ஹரியானா. எதில் ஃபஸ்ட்டு? கள்ளக்காதல். எந்த மாவட்டம்? காஞ்சிபுரம். ஆமாம், காஞ்சிபுரம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காஞ்சிபுரம் தான் ஃபஸ்ட்டு. அதாவது கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கோயிலெலாம் போய் பார்த்தீங்கன்னா. அதாவது ஒரு வளையம் மட்டும் அந்த காலத்து கருங்கல்ல செதுக்கியிருக்காங்க, செயின் மாதிரி தொங்குது கருங்கல், ஒரு வளையம் இவ்வளோ பெருசு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இப்படி ஒரு ஒர்க்கு அந்த காலத்தில் நடந்திருக்கு. அப்புறம் கொலை நகரமாக மாறிடுச்சு. ரியல் எஸ்டேட்டோட அபார வளர்ச்சி காஞ்சிபுரம் மாவட்டம். செங்கல்பட்டு அதில் தான் இருக்குது, இப்போ தானே பிரிஞ்சுது. அப்போ ரியல் எஸ்டேட்டோட வளர்ச்சி. அப்போ செங்கல்பட்டு காஞ்சிபுரம் தான் ரியல் எஸ்டேட் இல்லை. அப்புறம் அதில் கொலை நிறைய நடக்க ஆரம்பிச்சுது. அப்புறம் பெரிய பெரிய கம்பெனியில் ஸ்கிராப் எடுக்கிறதுல பிரச்சனை, அதில் கொலை நிறைய நடக்க ஆரம்பிச்சுது. இப்படி பல கோணங்களில் காஞ்சிபுரம் மாறிடுச்சு. இந்த பாலியல் ரீதியான பிரச்சனை அங்கே நிறைய அசூர வேகம் எடுத்துருச்சு. மாங்காடே அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் தம்பி, மாங்காடே காஞ்சிபுரம் தான். அப்போ இங்கே பார்த்துங்க எவ்வளோ வளர்ச்சி இருக்கணும். இங்கே கிண்டி தாண்டினாலே உங்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டம் வந்துடும். அப்போ அதோட வளர்ச்சி அங்கே அதிகமாகிட்டு அது தொடர்ச்சி குழந்தைங்களை கொலை பண்ணதெல்லாம் பார்த்தோம். அபிராமி கூட தண்டனை, 2 குழந்தைங்க டபுள் மர்டர். இதுக்கு ஆச்சரியப்படுறீங்க, 2 குழந்தைங்களே கொலை பண்ணாங்களே, அதுவும் டபுள் மர்டர் தானே. குழந்தையா இருந்தானே, அவங்களும் ஒரு ஃபுல் மேன் தானே. 2 இதோட கொடூரம் இல்லையா அது? இந்த அஃபென்ஸோட அது நான் கொடூரமாக பார்க்குறேன். 2 குழந்தைங்களை கொலை பண்ணாங்க, டபுள் மர்டரு. இதுவும் டபுள் மர்டர் தான். அப்புறம் கள்ளக்காதல் வந்து இப்போ மஸ்ட்டு அதிகமாக ஆயிட்டுங்கிறது தான் உண்மை. நிறைய ஆயிட்டு, இப்போ ஃபோன் கான்டாக்ட் அதிகமாகிடுச்சு. இல்லை சார், இது வந்து இது தப்பு தான், யாருமே இது சரின்னு சொல்ல முடியாது. இதுக்கான ஒரு அவேர்னஸ் வேணும்ல சார். ஒரு கோவத்தில் கொலை பண்ணிடுறாங்க, இப்போ இவர் கொலை பண்ணிட்டாரு, அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க, இவர் ஜெயிலுக்கு போயிடுவார். 3 பசங்க இருக்காங்க சார். அந்த பசங்களோட லைஃப் இதுதான் தம்பி ஹியூமன் சைக்காலஜி. இதில் தான் நீங்கள் ஹியூமன் சைக்காலஜி பார்க்கணும். மனிதன் ஒரு சோஷியல் அனிமல் தான், இவனாலையும் எல்லாத்தையும் தாங்கிக்க முடியாது. நாய்க்கு சாப்பாடு வைக்கிறீங்க, இன்னொரு நாய் வந்தால் கடிக்க வரட்டுது இல்லை, அதோட இடம் தானே, அதுக்கு பசிக்கிற மாதிரி தானே அடுத்த நாய்க்கு பசிக்குன்னு அதை ஃபீல் பண்ணல. மனிதனும் அப்படிதான்.
இப்போ நான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன், பட் நம்ம அந்த சீன்ஸில் இருந்தோம்னா எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் இமேஜின் பண்ணீங்கன்னா அதுதான் நிஜம். யாரா இருந்தாலும் அப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனா அது நிறைய நடக்குது இல்ல சார். அதுல ஒன்ன பார்த்தாச்சும் இன்னொருத்தர் திருந்தணும்ல. அதுல தான் நிதானப்படுறவங்க தான் இங்க ஜெயிப்பாங்க. ம். அதுல பொறுமை காக்கணும். சினம் காக்காங்கிறான் வள்ளுவன். பொறுமை காக்கணும், கோவத்தை காக்கணும். ஆனா பட் இதுல வந்து அட்வைஸ் சொல்றதுக்கெல்லாம் இதுல ஒண்ணுமே கிடையாது. இதான் எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்ட்ரீமான கோபம் ஒண்ணு இருக்குல்ல, அது வெளிப்படும். இப்ப ஈவன் நீங்க மனைவி தப்பா போயிட்டான்னு நீங்க பாக்குறீங்க. மனைவி மட்டும் எப்படி தப்பா பண்ண முடியும்? இன்னொரு ஆம்பளையும் தப்பு பண்ணணும்ல. ஆமா. ஒரு ஃபீமேல் எப்படி தப்பு பண்ண முடியும்? இன்னொரு மேல் வேணும். ஒரு மேல் மட்டும் எப்படி தப்பு பண்ணணும்? இன்னொரு ஃபீமேல் வேணும். ஸோ கோஇன்சிடென்ட் தான் ரெண்டுமே. ரயில்வே ட்ராக் மாதிரி ரெண்டுமே உள்ளது தான், பிணைப்பு தான். உதாரணத்துக்கு கள்ளக்காதலை பார்த்தா சைலண்டா போகணும் அப்படிங்கிறதுலாம் நீங்க சொல்ற விளக்கெல்லாம் சரி. இப்போ அது நான் சொல்ற டீச்சிங் யாருக்கு இல்ல சைலண்டா போவேன் நம்ம குழந்தைங்களுக்காக அவங்கள ஒண்ணு அதுதான் சொல்றேன். சைலண்டா போகுது மீன்ஸ் ஏத்துக்க சொல்லல, பிடிக்கலாம் டிவோர்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இது யாருக்கு இது புரியும்? இவருக்கு எங்க போய் சரண்டர் ஆகுறதுன்னே தெரியல. விவரமானவராக இருந்தா ஒரு வக்கீலுக்கெல்லாம் செட் பண்ணி என்ன சரண்டர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல கோர்ட்டு கூட போயிருக்கலாம். கள்ளக்குறிச்சியிலே கோர்ட் இருக்கு, அங்க சிறைக்கு போயிருக்காரு, நேரா ஜெயிலுக்கே போயிருக்காரு. ஸ்ட்ரைட்டா ஹீரோ தான், நடிச்சா ஹீரோ தான், ஜெயில தானே போட போற, அங்கேயே நான் வர்றேன்ட்டுங்கிற மாதிரி போயிட்டாரு. இவரோட இன்னசென்ட் தனத்தை தான் காமிக்குது தான் நான் பாக்குறேன். அதுக்காக கொலை பண்றவங்க இன்னசென்ட் நான் சொல்ல வரல. அது சடனா எடுக்கிற ஒரு கோபம், மிருகத்தனமா ஆயிடுறது மனுஷன். மிருகமாயிட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, உண்மைதான். மிருகமா உள்ள மிருகம் எல்லாருக்கும் இருக்கு. ஒரு கமலஹாசன் ஒரு படத்துல அந்த டைலாக் சொல்லிருப்பாரு, உனக்குள்ள நடமாடிக்கிட்டு இருக்க மிருகம் எனக்குள்ள உறங்கிக்கிட்டு இருக்கு, அது நீ கிளப்பாது அப்படின்னு சொல்லுவார். அது உண்மைதான். எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் ஒரு மிருகம் இருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு பெரிய மனுஷன் உங்களுக்குள்ள உறங்கிக்கிட்டு இருக்காங்க, ஒரு எக்ஸ்ட்ரீமான குழந்தை ஒன்று உங்களுக்குள்ள இருக்கு எல்லாருக்கிட்டையும். ஆனா அந்த எது நமக்கு வெளிப்படுதுங்கிறது தான் முக்கியம். குழந்தைத்தனம் நிறையா வெளிப்பட்டுச்சுன்னா நீங்க மெய்யழகனா இருப்பீங்க. கார்த்திக் இருப்பார்ல மெய்யழகன் படத்துல, அது ரொம்ப மேலோங்கி இருக்கும், நல்லா இருக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும். அது ஏமாத்துறதுலாம் எனக்கு தெரியும், ஆனா பரவாயில்ல நீ தானே ஏமாத்துற, அதை பெருசா எடுத்துக்கல அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய மெச்சூர்டு. இன்னொன்று மிருகத்தை நடமாட விடுறது, மிருகத்தை நடமாட விடுறது ஆபத்து. ஆக்சுவலா இந்த குழந்தையோட நிலையெல்லாம் எப்படி தெரியுமா? கொஞ்சம் மிருகத்தில் கொஞ்சம் நிதானப்பட்டிருக்காரு. 2 பேரும் வெட்டிட்டு சூசைட் பண்றவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரியே நம்ம நிறைய பார்த்தாச்சு. கொண்டுட்டு சூசைட் பண்ணிடுறது லேடிஸே சார். இப்போ நான் வாழல, இந்த குழந்தை வாழ்ந்து என்ன பண்ண போகுது, குழந்தை கொண்டுட்டு அவங்களும் செத்துடுறாங்க. நிறைய இடத்துல நடந்திருக்குது. நிறைய இடத்துல இந்த சம்பவங்கள் நான் மேற்கோள் காட்டிக்கிட்டே போவேன். வந்தவாசி பக்கம் ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன். கள்ளக்காதல், இந்த பொம்மா 3 குழந்தைங்க, ஆமாம் 3 குழந்தைங்க, 3 ஆயில் தந்தேன். அது என்ன செய்யுது, இந்த தெருவில் அந்த பாத்திரம்லாம் வைப்பாங்களா, அவங்களோட சேனல் உருவாயிடுது, செகண்ட் சேனல். அவர் ஒரு டீக்கல்ல என்னமோ உட்காந்துருக்காரு, வீட்டுக்கு வர டைம் டிலே ஆகுது. போய் கூப்பிடுது, வீட்டுக்கு வா வீட்டுக்கு வரல. இந்த 3 குழந்தைங்க மோத்தாரத்து குழந்தைங்க, 3 குழந்தைகளையும் கிணத்துக்குள்ள பொறுக்கி போட்டுட்டு இந்த அம்மாவும் கிணத்துல குதியுது. அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த 3 குழந்தைங்க எப்படி தண்ணியில் சாவாம செத்துருச்சு. இந்த அம்மா வந்து மேலே ஏறி படிக்கிறல உட்காந்துருக்கு, மண்டையில் விடப்பட்டிருக்கு. 3 ஆயில் தானே. அப்போ ஜட்ஜஸ் வந்து ஃபைனலாக கேட்டது வந்து பாவர்ட்டினால கொலை நடந்துட்டான்னு கேட்டுரு. பாவர்ட்டினா வறுமை இல்லைங்க, இல்லீகல் இன்டிமேசி, ப்ராசிக்யூஷன் சைடு அலோவ் பண்ணவே முடியாதுன்ட்டார். இது வந்து எப்படி இல்லீகல் இன்டிமேசியாக 3 குழந்தைங்க 3 மர்டர் இல்லது, ஒரு மர்டருக்கு ஒரு ஆயில் 3 ஆயில் தானே அப்படின்னு பனிஷ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ சட்டம் ரொம்ப சிவியராக இருக்குது. இவர் அதை செய்யலை. எப்படி ஒரு 50-60 நாளில் வெளில வந்துடுவார்னு வச்சுங்களேன். வெளியே வந்துடுவார். குண்டாஸ்லாம் போட மாட்டாங்க, இதுக்கு ஒன்றும் பெரிய எந்த தண்டனை இல்லையா சார்? பெயில் உண்டு தானே. பெயில் வந்து கொலை கேஸுக்கு பெயில் ஏசி 90 days வித்தவுட் சார்ஜ் ஷீட் பெயில் உண்டு. 90 நாள் நீ யாரும் தேவையில்லை, நீ பாட்டு உள்ளே இருங்க. வாய்தா உங்களை கூட்டிட்டு வருவாங்க ஜெயம் கோர்ட்டுக்கு. 90வது நாள் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் உங்களை பெயில் விடுவார். ஐயா 90 நாள் ஆகிட்டு யாரும் உள்ளே போயின்னா பெயில் கிராண்டட், மேண்டட்ரி, ஸ்டாச்சுட்டரி பெயில்னு சொல்லுவாங்க. ஓகேயா, நீங்கள் 2 ஷூரிட்டி நிப்பாட்டி வெளியே வந்துக்கலாம். 2 ஜாமீன்தார் வேணும். அதை இவங்களுக்கு யாரும் இல்லைன்னா அந்த குழந்தைங்க ஏதாவது ரேஷன் கார்டை கொடுத்து அதில் வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரையல் நடக்கும். ஆனால் அந்த கோபம் பாருங்க சார், அந்த கோபத்தில் ஸ்பாட்லேயே 2 பேரை கொலை பண்ணியிருக்காரு. அதாவது கோபம் வந்து இதுதான் வரையறை அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. சந்தோஷத்துக்கு எதுவும் லிமிட் இருக்கா சொல்லுது? சந்தோஷம்னு இருக்கீங்கல்ல, எதுவுமே இல்லை. நம்மள தானாக சிரிச்சுக்கிறோம் சில வாட்டி மனசுக்குள்ள, மகிழ்ச்சியாக இருக்கும். சில நாள் ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருப்போம். அப்போ சந்தோஷத்துக்கு எந்த லிமிட்டும் இல்லை, கோபத்துக்கு எந்த லிமிட்டுமே இல்லை. நம்ம எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரானரி தம்பி. நம்ம வரையறை வச்சு சோறு திக்கிறோமா? கண்டிப்பாக. கறி சோறு தான் நிறைய சாப்பிட்றோம், சாப்பிட்றோம். எதுவுமே லிமிட் இல்லை.
ஒருத்தர் மொட்டை அடிக்கிறது ஸ்டைலு, ஒட்டை வெட்டுறது ஸ்டைலு, ஒருத்தர் தலைமையில் வளர்க்குறது ஸ்டைலு. ஒருத்தவங்களுக்கு எல்லாமே வேறு. ஆனா இல்ல சார், ஒரு கொலை பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு ஒரு கோவத்துல கொலை பண்ணிட்டு அந்த தலையை எடுத்துட்டு ஒரு 150 கிலோமீட்டர் பஸ்ல டிராவல் பண்ணி போற அந்த மனநிலை எப்படி இருக்கும் சார்? அது அது ஒரு 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 அது பேனிக்கு போயிடுவாங்க. அது இந்த திட்டமிட்டு கொலை பண்றாங்கல்ல. இங்க வெட்டுறோம், இங்க கொலை பண்றோம், இந்த கோர்ட்ல சரண்டர் ஆகிறோம், இங்க வெட்டுறோம், இங்க இருந்து அங்க போயிடுறோம், வேற குரூப் சரண்டர். இவங்க தான் ஒரு விதமான கால்குலேஷன் இருக்கும் அதுல. இதுல எந்த கால்குலேஷன் மிஸ் ஆனாலும் இவங்க மாட்டிப்பாங்க. யாரு கூலிக்கு வெட்டுறாங்கல்ல, போய் காரை ஸ்டார்ட் பண்ணல, கார் ஸ்டார்ட் ஆகலனாலே அவங்க பேனிக் ஆகிடும், குழப்பமாயிடும். எல்லாமே ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓடி போய் அந்த பைக்கில் அந்த டைமிங்குள்ளே ஏறினா தான் உண்டு. ஏன்னா பைக்கை ஸ்டார்ட் பண்ண உங்களுக்காக வெயிட் பண்ண மாட்டான். நீங்கள் ஓடியாந்து ஏறிக்க வேண்டியதான், பட்டு 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 பட்டு. ஆனால் எப்படி வேணுமோ கொலாப்ஸ் ஆகும் அந்த இடம். ஆனால் இவங்களோட தீர்க்கம் வந்து வேற மாதிரி இருக்கும். வேலூர் ஜெயிலுக்கு போகணும். ஏன் வழியில் சில பஸ் ஸ்டாண்டில் நிற்கக்குள்ள இறங்கி கூட டீ கூட சாப்பிட்ருப்பாங்க, பீடி குடிக்கிற பக்கம் தான் பீடி கூட குடிச்சிருப்பாங்க. இவங்க வந்து ரொம்ப கிளியராக அவங்க டெசிஷனை வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஆழமான இறுக்கமான மனநிலைக்கு போயிடுவாங்க. என்ன சொல்ல போனால் இது மென்டலி கொஞ்சம் கொலாப்ஸ் வர ஆகிடுவாங்க. அவங்க டிசிஷன் இஸ் ரைட்டுங்கிற மனநிலைக்கு அவங்க இருப்பாங்க. பண்ணது சரி சரி, அதில் எந்த குழப்பமும் இருக்காது, கொஞ்சம் கூட அச்ச உணர்வு இருக்காது. ஏங்க அந்த தலையை தூக்கி கொண்டே எங்காவது ஒரு காவாகவே இல்லை போட்டுரு, எங்கே காவாய் மீன்ஸ் கால்வாய், ஒரு டஸ்ட்டு உள்ள இடத்துல, இந்த கூவ மாதிரி இடத்துல போட்டு தலையை தேட விட்டவங்கலாம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த ராயலா நகர் லிமிட்டில் ஒரு மர்டர் ஒன்று, தலை இல்லை, பாடி கிடந்தது. ஒரு சினிமா நடிகை, துணை நடிகை, தலை இல்லை, தலையை தேட விட்டா அந்த அக்யூஸ்டு. அது குண்டாசெல்லாம் போட்டிருந்தாங்க. அது அந்த வழக்கில் தேட விட்டு ரொம்ப போலீஸ் பெரிய இரிட்டேட் ஆகிட்டாங்க. அது வந்து போலீஸுக்கு அது இரிட்டேட்டாக குண்டாசெல்லாம் போட்டிருந்தாங்க. கேஸ் என்னாச்சுன்னு தெரியல. தலை ரொம்ப கூவங்க தேடி எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த வழக்கில் வந்து அதெல்லாம் இவர் பண்ணவே இல்லை. இவர் போலீஸுக்கே வேலை கொடுக்கல. சார் இப்போ இந்த மாதிரி கைதிகளை வந்து இப்போ 2 கொலை பண்ணிட்டு உள்ள போறாரு இல்லையா சார், இவங்களெல்லாம் வந்து சிறையில் எப்படி பார்த்துப்பாங்க சார்? இல்லை இவங்களெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? ஆக்சுவலாக இவங்களோட இன்னசென்ஸ், ஜெயிலும் ஒரு பெரிய உலகம் தம்பி. அது ரொம்ப கண்டிப்பாக சிறைச்சாலை வந்து என்ன பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ரொம்ப மனிதனாக்கும், ரொம்ப அழகாக்கும், உங்களை திருந்திக்கலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் அங்கே உட்காரணும் எந்துக்கணும். சிறை மேனும் அது. படம் இருக்கவங்க அங்கேயும் சந்தோஷமாக தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களே நல்லா பார்த்துப்பாங்க, கதை கேட்பாங்க உட்காந்து, என்ன நடந்து சொல்லு அப்படின்னு. இந்த போக்சோவில் போகிறானுங்களா, அவங்க மட்டும் தான் திருவி கடாசம் வாங்கி ஜெயிலில் அடி மதிக்கவே மாட்டாங்க. விடிய உட்காந்து இருக்கணும், குத்திக்கிட்டு தூங்க விட மாட்டாங்க. படா இதை பண்ணுவாங்க. ஆமாம், அவங்கள ஒத்துக்குவாங்க. அவங்களும் மனிதர்கள் தானே, ஏதோ ஒரு கோபத்தில் போயிடுறாங்க. ஜெயிலில் இருக்கவங்க மட்டும் தான் கெட்டவங்களா? 3000 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். இங்கே அக்யூஸ்டா வெளியே நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்கா. வஞ்சகம், நெஞ்சூர பொய், உன்னை கவுத்துடுறது, கெட்ட எண்ணம். மாட்டாத வரைக்கும் அவன் நல்லா, தட்ஸ் இட். ஒரே லைன் சொல்லிட்டீங்க, மாட்டாத வரை அவளும் பத்தினி தான். ஜெயகாந்தனோட வைர வரிகள் இருக்கு. இங்க ஒப்புக்கொண்டவர்கள் மீது மட்டுமே குற்றம் சுமத்தப்படுவது எவ்வளவு ஒரு அநியாயம் அப்படின்னு இருக்காரு. ஒரு தப்பு ஒருத்தன் ஒத்துக்கிறான், நான் அப்படிதான். ஆனா அவனை மட்டுமே கைதின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அநியாயம். அவங்க பண்ணிட்டு போட்டாங்க, நம்ம பண்ணாது இருக்கிறோம், அவ்வளவுதானே வித்தியாசம். அப்ப ஜெயிலில் இவங்களெல்லாம் வந்து கதை கேட்பாங்க, அப்புறம் அவங்களுக்குள்ள 2 நாள்ல பழகிடுவாங்க. அவருமே ஒரு வாரத்தில் ரிலாக்ஸ் ஆயிடுவார். இப்போ அதே மாதிரி இந்த போலீஸ் வந்து இப்போ ஆயுள் தண்டனை போட மாட்டாங்க, இந்த கேஸ் குண்டாஸ் போட மாட்டாங்கன்ற மாதிரி. ஆயுள் தண்டனை வந்து ஜட்ஜ்மெண்ட் அது சொல்லிடுங்க. இப்போ போலீஸ் வந்து இந்த குண்டாஸ் கேஸ்லாம் இவங்க மேல போட மாட்டாங்கன்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா சார்? இந்த கேஸை வந்து ரொம்ப அலைச்சலை உண்டாக்குனா மட்டும்தான் அந்த மாதிரி கேஸ் எல்லாம் போடுவாங்களா? குண்டாசு போடுறது மெயின் ரீசன், முதல் விஷயம் தெரிஞ்சாங்க, நீங்க வெளியில வந்தால் உங்க உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்குனாலும் குண்டாசை போடுவாங்க. ஓகே, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது முதல். அது வந்து பூட்லேக்கர் ஆக்ட். அது ஆக்சுவலா அது வந்து உங்களுக்கு குண்டாசு போடுறது, குண்டாசு போட்டாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரையும் குண்டர்கள் தடுப்பு காவல் டிபிடி போடுறது நல்லது. ஏன்னா நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா, ஒரு 90 நாளில் வெளியே வந்தீங்கன்னா, உங்கள் ஆப்போனண்ட்டுக்கு உங்கள் மேலே கோவம் வருமா வராதா? வெட்டிட்டு போகிறான், வந்து இங்கே நிற்கிறான்னா அவன் திருப்பி வெட்ட நினைப்பான். ஆனால் அதே ஒரு 10 மாதம் நீங்கள் இல்லாத இருந்தீங்க, கேப் ஆயிடுச்சுன்னா, அந்த கோபங்கள் சுச்சுவேஷன்லாம் இங்கே மாறி இருக்கும், வேறு மாதிரியான நிலை இங்கே இருக்கும். இவருக்கு வந்து ஆப்ஷனே கிடையாது. 3 குழந்தைங்களை பார்க்கணும். வேற இவருக்கு எதிர்ப்பு யாரும் இருக்க போகிறதில்ல. இதே இவர் வெளியில் வந்தால் இவரை யாராவது குழஞ்சி யாராவது கொலை பண்ணுவாங்கங்கிற நிலை இருந்தால் கண்டிப்பாக குண்டாஸ் போடுவாங்க. இப்போ 10 மாதம் இருக்கட்டும், உள்ளே இருக்கட்டும். ஆனால் இதுக்கு அப்படி ஆப்ஷன், அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் பார்த்தாங்க போடுவாங்க. போலீஸுக்கும் தெரியுங்க இதில் எது ரிவெஞ்ச் இருக்கா, ஒன்றுமே இல்லை, கிடையாது. இது வந்து ஒரு தொடராக பழி வாங்குறதோ இல்லை வேற எதுவும் இருந்திருந்தால் நீங்கள் சொல்கிறது எல்லாம் வாஸ்தவம். இதில் எதுவுமே இல்லையே. அக்யூஸே அப்ஸ்காண்ட் இல்லையே, அவரே போய் சரண்டர். மெயின் ரீசன் அக்யூஸ் வந்து வெளியில வந்து சாட்சியை கலைப்பாங்கிறது கூட குண்டாஸ் போடுவாங்க. குண்டாஸ் போடுறது நிறைய சினாரியோ இருக்கு. நீங்க ஒரு சினாரியோ தான் எல்லாம் சொல்றாங்க, நான் சொல்ற வியூங்கிறது வேற. நீ வெளியில வந்து அக்யூஸ் சாட்சியெல்லாம் மிரட்டுவ, நாங்களே ரவுடி, நீ சாட்சி சொல்லுவியா, உன்னை கொண்டுருவேன், சாட்சியெல்லாம் சொல்லக்கூடாது, மிரட்டுவேன்,
தடயங்களை அழிப்பேன்னா கூட எனக்கு குண்டாஸ் போடலாம். ரெண்டாவது ஆஸ்பெக்ட். மூணாவது ப்ரூட்டல் மர்டர், சும்மா ரோட்ல விழுந்து பட்ட பகல்ல விழுந்து மர்டர் பண்றாங்கல்ல, அதுல குண்டாஸ் போடுவாங்க. ஏன்னா அது பொதுமக்கள் வந்து நினைப்பாங்க என்னன்னா, என்னடா பட்ட பகல்ல இவனை வெட்டினா வந்து டீ குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு ஃபீல் ஏற்படும். இது நடந்தது நைட் மர்டர், டே லைட்டு கிடையாது, நைட்டு மோடு. யார் பண்ணாங்கிறதெல்லாம் விசாரணை தெரியும். குழஞ்சி அந்த கேஸை ஏற்றிருக்காரு. ட்ரையல் கண்டஸ்டர் ஆகணும்ல, ட்ரையல்னு ஒன்று நடக்கணும்ல. அப்போ யார் பண்ணா, நீ ஒரு ஆள் தான் பண்ணீங்களா, 2 பேர் பண்ணாங்களா, இதெல்லாம் ஃபர்தர் போலீஸ் இப்போ விசாரிக்கிறாங்கல்ல, அதுல தானே தெரியும். யாரோ பண்ணிட்டு கூட ஒரு இன்னசென்ட் குழஞ்சி நீ கேஸை ஏத்துக்க அப்படின்னு கூட தள்ள கட்டி விடலாம்ல. கண்டிப்பா பல ஆஸ்பெக்ட் இருக்கு. நீங்க ஒரு தேடுப்புல கிரைம்ல வந்து இப்படிதான் சொல்லவே முடியும். இல்ல இறந்தவரோட ஒய்ஃப் கூட ஆள் வச்சு பண்ணிருக்கேன், நான் பண்றேன், நாங்கள் ஆள் வச்சு பண்றோம், நீ கேஸை மட்டும் ஒத்துக்க குழஞ்சி அப்படின்னு கூட டீல் பேசியிருக்கலாம்ல. அதெல்லாம் விசாரணைலாம் தெரியும். போலீஸ் விசாரணைங்கிறது அது வேற. இப்போ பாகம் போலீஸ் விசாரிக்க முடியாது. அவங்க வந்து இப்போ இன் பண்ணிடுவாங்க, எங்க ஜெயிலில் இன் பண்ணுவாங்க. கள்ளக்குறிச்சி போலீஸ் தான் வரஞ்சாரம் போலீஸ் தான் வந்து இதை விசாரிப்பாங்க. அவங்க மறுபடியும் எஸ்கார்ட் எடுத்துட்டு வருவாங்க எங்க இங்கே வரைஞ்சறதுக்கு. அது இல்லை ஒரு ஜேஎம்கிட்ட இன் பண்ண ஜேஎம்கிட்ட ஒன்று ரிமாண்டு காமிக்காமல் எடுத்துகிட்டு வர முடியாது. அங்கே வேலூர்லேயே ரிமாண்டு காமிச்சு நேராக இங்கே வரைஞ்சறதுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு வேளை நீ ரைட் ஆகிட்டுனா இங்கே இன் பண்ணி வேலூர்லேயே இன் பண்ணி வச்சு ஜெயிலில் வச்சு உள்ளே வச்சிருந்து அதுக்கு பிறகு இங்கே ஒரு கஸ்டடி பெட்டிஷன் போடுவாங்க. யாரு? வரஞ்சரம் போலீஸ் எங்க கள்ளக்குறிச்சி ஜெயம் கோர்ட்டில் போட்டு அங்கே அந்த பெட்டிஷன் அலோவ் ஆகி மறுபடியும் இங்கே இருந்து அங்கே போய் எஸ்கார்ட் எடுத்து வரணும். அது ஒரு பெரிய ப்ரொசீஜர். நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எதுவுமே ஈஸி இல்ல. ஈஸி கிடையாது. சட்டத்தரமா விளையாட்டா பேசிட்டு இருக்காங்க. இப்ப நான் சொன்னேன்ல, இது நடைமுறைப்படுத்துறது எவ்வளவு பெரிய ப்ரொசீஜர். எவ்வளவு ப்ரொசீஜர் இது. கரெக்ட், நல்ல வார்த்தை, ப்ரொசீஜர் இது. இதுதான் ட்ராக். ஏங்க அங்கதான் போலீஸ் அக்யூஸ் இருக்கான், நேரம் இங்க வரைஞ்சறதுக்கு அழைச்சிட்டு வந்துருவாங்களா? அது முடியாது. அது எஸ்ஓசி மாறுது, தலை கிடைச்சது வேற இடம், பாடி இருக்கிறது வேற இடம், ரெண்டையும் மேட்ச் பண்ணணும், ஒரு போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு வரணும், எவ்வளவு வேலை இருக்கு. கண்டிப்பா. அது தலையை அங்க இருந்து ஐஸ் பாக்ஸ் வைக்கணும், கொண்டாந்து ஒரு இடத்துல சேர்க்கணும், ரெண்டையும் மெர்ஜ் பண்ணணும், 2 தலையும் மெர்ஜ் ஆகணும். தலை கிடைக்கலன்னா கேஸை கன்விக்ஷனே வாங்க முடியாது. தலை இல்லைன்னா எங்க இருந்து கேஸ் நடத்துறது? இது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அவங்க வரணும். தலை இல்லைனாலும் இது இவங்க தான் டெஸ்ட் எடுக்கணும், டிஎன்ஏ மற்ற ஃபிங்கர் பிரிண்ட் இந்த இதெல்லாம் பரிசோதனைக்கு உள்ள போகணும். எல்லாமும் முடிஞ்ச பிறகுதான் ஒரு கன்க்ளூஷன் வரும். ஆனா நம்ம அவசரப்பட்டு என்ன செய்யறோம், அதை பத்தி விமர்சிக்க ஆரம்பிச்சிடும். அது தவறானது. எல்லாம் ப்ரொசீஜர்லாம் முடியணும். எனக்கு ஒரு கேள்வி சார், கடைசியான கேள்வி. இப்போ கொலஞ்சை அவர்கள் வந்து இந்த இதுவை எப்படி கையாண்டு இருக்கலாம்? இதை இப்படி பண்ணாம இருந்திருந்தா இந்த கேஸ்லாம் இவ்வளவு பெருசா நடந்திருக்காதுன்னா, இப்போ கொலை பண்ணிட்டாரு, இல்ல நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இருக்க மாட்டேங்குது சார், அந்த கோபத்துல ஒரு விஷயம் பண்றாங்க. கொலஞ்சிங்கிறது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த எல்லாருக்கும் சொல்றேன். எல்லாரும் முதல் விஷயம் நம்மளோட கோபத்தை காக்கணும். நம்ம கோபம் ரொம்ப மோசமானது, நம்மளை அழிச்சிடும், நம்ம அழகை அழிச்சிடும், பேரை அழிச்சிடும், புகழ் அழிச்சிடும். அது ஒரு முதல் விஷயம். கொடுக்கல் வாங்கலாக இருந்தால், இப்போ ஒரு 50 லட்சம் உங்களை நம்பி கொடுத்துட்றேன், நீங்கள் கொடுக்கல, அதுக்காண்டி உங்களை கொலை பண்ணுறதா இருந்தால் பெஸ்ட். 50 லட்சமாவது ஒழிஞ்சு போகணும்னு போக வேண்டியதான். 50 லட்சத்தோடு போச்சு. எப்படி 50 லட்சத்தோட 50 லட்சம் இருக்க போய் தானே கொடுத்தேன், 50 லட்சத்தோடு போச்சு, விட்டுருங்க. இந்த மாதிரி இல்லீகல் இன்டிமெசி செட் ஆகலை லைஃப்லாம், நீ கம்பல்சரி இன்னொரு வக்கீலை பார்த்து டைவர்ஸ் வாங்கிக்க. நீங்கள் குழந்தைய நல்லா வளங்க, தனியாக அழைச்சிட்டு போயிடுங்க, நீங்கள் நல்ல சுச்சுவேஷனில் வளங்க, அதுதான் சரி. கொலை பண்ணி நீங்கள் உங்கள் கொலைகாரன் பிள்ளை அந்த ஊரில் மறுபடியும் வந்து நீங்கள் சர்வே பண்ணணும், மறுபடியும் உங்களுக்கு வேலை கொடுக்கணும். போன இடம் பூரா இந்த கதையை தான் உங்கள்கிட்ட கேட்பாங்களே, எப்படி குழஞ்சி வெட்டினேன், எப்படி குழஞ்சி வெட்டினேன்னு. பாவம், ஒரு வாட்டி தான் கொலையே செஞ்சுருப்பான், லட்சம் வாட்டி உங்களை சொல்ல வச்சுருவாங்க. ஒரு கட்டத்தில் வெறுப்பு வந்துருங்க, என்னடா இது அப்படின்னு. ரெண்டாவது, இப்போ குழஞ்சி போயிருக்கிறது ஒரு உலகம் அவருக்கு ஸ்டார்ட் ஆகுது புதுசாக. சரி, வாய்ப்பு. ஓகே, அவன் மனைவி சுவிட்ச் ஆஃப் ஆச்சுல, அதுக்கு மாதிரி தான் சுவிட்ச் ஆன் ஆகும் இந்த உலகம். இது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சிறை, எஸ்கார்டு வண்டி, போலீஸு, கஸ்டடி, கண்டிஷன் பெயிலு, சூரிட்டி, சார்ஜ் ஷீட்டு காப்பீஸ், வக்கீல், அரசு வக்கீல், சாட்சி, நல்லா தெரிஞ்சவங்களே உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க. சாட்சி, அதுக்கு ஒரு போலீஸ் ஏறி சாட்சி சொல்லுவாங்க. லட்சம் முறை உங்கள் குடும்ப கதை அங்கே விமர்சிக்கப்படும், கிராஸ் பண்ணப்படும். வக்கீல் கிராஸ் பண்ணணும் இல்லை, சாட்சி சொல்லுவாங்க, சீஃப் சொல்லுவாங்க கிராஸ் பண்ணணும். ஐஓ ஏறுவார், டாக்டர் வருவார், மகஜர் விட்னஸ், பாடி கைப்பற்றினது, ஆகாயம் போலீஸ் வருவாங்க, அங்கே உள்ள ஜெயிலர் வருவாங்க, எல்லாருமே விட்னஸ் போட்டிருப்பாங்க. மேக்சிமம் விட்னஸ் இதில் எல்லாமே சர்டிஃபிகேட் விட்னஸாக இருப்பாங்க, கெஜெட் ஆஃபீஸர் விட்னஸாக இருப்பாங்க. அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் வருவார், இங்கே வரஞ்சரத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் வருவார், இங்கே பாடியை கைப்பற்றது இங்கே இவர் ஒரு இன்ஸ்பெக்டர், ஐஓ அவங்க ஒரு இன்ஸ்பெக்டர் வருவாங்க. ஏன் வழக்கு போவோம். அந்த உலகத்தில் ஜேர்னி பண்ணுறது ரொம்ப பெரிய பர்சனல் நரகமாக மாறும். அதை விட இதை கண்டு காணாமல் இருந்திருக்கலாம்ங்கிறதே ஒரு கட்டத்தில் சரியாக படும்.
ஆனால் அந்த மனநிலை எல்லாருக்கும் வருமாங்கிறது கேள்விக்குறி தான். சட்ட ரீதியாக உங்களோட பிரச்சனையை தீர்த்துக்கங்க, நீதிமன்றத்தை நாடுங்க. உங்களுக்கு தாண்டி தான் நீதிமன்றம் திறந்துருக்கு. உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு தாண்டி தான் திறந்துருக்கு. அதை விடுத்துட்டு இப்படி ஒரு டிசிஷன் நம்மளாவே எடுத்தால் அது ஒரு நல்ல முடிவை தராது. இது வள்ளுவன் சினம் குறித்து ஒரு அருமையான கோபம் குறித்து, சினம் என்பது சீரின்மை செய்யும், சினம் கெட்டார் இன்மையில் இன்மை பெறும். 303வது குறள் இது. நல்லொழுக்கத்தை அழிக்கும் கோபம், கோபமற்றவர் நன்மையில் நன்மை அடைவார் அப்படின்ற வள்ளுவன் சொல்கிறான். கோபம் வந்து உங்களுடைய என்ன குணம் இருந்தானே ஒன்றுட்ட நாய் மாரி அவன் வல்லும் உழுவான்னு சொல்லுவாங்கல்ல, சல்லு சல்லுன்னு உழுவான் கடிப்பான் பண்ணா அது எவ்வளோ பெரிய ஒன்ற நல்ல எண்ணங்கள் இருந்தாலும் அது அழிஞ்சு போகும். கோபம்ங்கிறது நம்மளை சினம் நம்மளை காக்கணும். கோபத்தை காக்கலைன்னா எதுவுமே பிரயோஜனப்படாது, எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். நிறைய மிகப்பெரிய அரசாட்சிகள் மன்னர்கள் விழுந்ததே கோபத்தின் வெளிப்பாட்டுலாம் விழுந்திருக்காங்க. சம்மந்தம் இல்லாத நாட்டுக்கு போறது, அவன் டீட்டை அடிச்சு விரட்டி தாலி பண்றது, அது கோபத்தினால வர்ற வெளிப்பாடு தானே. தொடர்ந்து பேசலாம். நன்றி. ரொம்ப நன்றி.